வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆடி மாதத்தின் 3வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என சொல்லும் பொழுது இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் கிரகம். ஆமாம் நண்பர்களே, வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களுக்கும் 7 கிரகங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், 7 கிரகங்களும் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையை சுக்கிரன் கிரகம் வழிநடத்த இருக்கிறது. சுக்கிரனின் அனைத்து சக்திகளும் அனைத்து ஆற்றல்களும் சுக்கிரனின் அதி தேவதையாக இருக்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். ஆதிசேஷன் மேலே வீற்றிருந்து திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு பகவானின் துணைவியாராக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் தான் இன்றைய தினத்தை வழிநடத்த இருக்கிறார். அதனால் இன்றைய தினம் நாம் அனைவரும் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வோம். அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொண்டு இந்த நாளை இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். இன்றைய தினத்துடைய ராசி என சொல்லும் பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. காலச்சக்கர ரீதியாக பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் வீடான நெருப்பு ராசி இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் காலை 3:24 வரை கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதாவது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் செய்து 3:24 பிறகு ராசியும் நட்சத்திரமும் மாற்றமடைகிறார். தனுசு ராசிக்கு வந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் பயணத்தை தொடர்கிறார். அதனால் இன்றைய தினம் 2 ராசிகள் 2 நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய திதி திரியோதசி திதி. ஆமாம் நண்பர்களே, அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 13வது திதியாக இருக்கக்கூடிய திரியோதசி திதி என்பது இன்று இரவு 7:10 வரை நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு அடுத்து சதுர்த்தசி திதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. இன்றைய தினம் புதன் கிரகம் ராசி மாற்றம் அடைகிறார். நேற்று வரை கடக ராசியில் பயணம் செய்து கொண்டு இருந்தார். இன்று முதல் சிம்ம ராசிக்கு ராசி பயிற்சியாகி பலன்கள் கொடுக்க இருக்கிறார். ஆமாம் நண்பர்களே, புதன் ராசி பயிற்சி செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை இருக்கிறது. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும். குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இந்த காலகட்டங்களில் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என தீர்மானித்து அதை தெரிந்து கொண்டு இன்றைய தினத்தின் செயல்பாடுகளை செய்து கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது ரிஷப ராசியாக அமைந்திருக்கிறது. காலச்சக்கர ரீதியாக பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான சுக்கிரன் வீடு ரிஷபராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என சொல்லப்படுவது சந்திரனும் மற்ற கிரகங்களும் கோச்சார ரீதியாக ஒரு குறிப்பிட்ட ராசியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இவ்வாறு நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. இந்த ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தனுசு ராசியில் காலை 3:24 பிறகு கேதுவுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இந்த பயணம் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்களாக அமைகிறது என விரிவாக பார்ப்போம். இன்றைய தினம் முக்கியமாக ஒரு செய்தி உங்களுக்கு விளக்கப்பட இருக்கிறேன். ஆமாம் அன்பர்களே, மூல நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். இன்றைய தினம் பிறக்கக்கூடிய, அதாவது காலை 3:24 முதல் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே மூல நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்தான். கணக்கிட்டு பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான குழந்தைகள் இன்றைய தினம் பிறக்க இருக்கிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் தவறான ஒரு வழிகாட்டுதல் நாம் காட்டக்கூடாது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமியாருக்கு ஆகாது, மாமனாருக்கு ஆகாது என தேவையில்லாத
வதந்திகளை பரப்பி இந்த குழந்தைகளின் வாழ்க்கையை நாம் பால்படுத்தி வருகிறோம். ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் பிறக்கக்கூடிய லட்சக்கணக்கான குழந்தைகள் அனைத்தும் அவரது மாமனாருக்கும் ஆகாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயமாக இருக்கும், எந்த வகையில் பொருத்தமாக இருக்கும்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதுதான் நம் முதுமை மொழி. ஆமாம் அன்பர்களே, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அது நன்மையாக மாறுவதும் தீமையாக மாறுவதும் நம்முடைய செயல்பாட்டில் தான் இருக்கிறது. மற்றவர்களை இதில் இடையில் கொண்டு சொருகுவது என்பது தவறான வழிகாட்டுதலாகும். அதனால் இன்றைய தினம் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகள் அவரவர்களுக்கு என்னென்ன விதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விதியை வாங்கி இந்த வாழ்க்கை வாழ இருக்கிறார்கள். அதனால் அவர்களை பற்றி எந்த வகையான அவதூறுகளும் சொல்ல வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் பித்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய 9ஆம் இடமாகிய தனுசு ராசியின் பலன்களை, நெருப்பு ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசியின் பலன்களை அனுபவிக்க இருக்கிறீர்கள். இன்றைய தினம் நிறைவாக அகம் சார்ந்து மனது சார்ந்து சிறப்பான அறிவை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நல்ல ஆற்றலோடு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். ஆமாம் அன்பர்களே, இதுவரை உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சுபகாரியம் தொடர்பான தடைகளையும் தடங்கல்களையும் நீக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தின் நன்மைகள் வகையில் நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். தனுசு ராசியின் செயல்பாடு என்பது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இதுவரை இருந்து வந்த ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் குறையக்கூடிய அமைப்பாகவும் உடல் நலத்தை பேணி காக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிக்கரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற காரணத்தால் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகப் போகிறது. ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியின் நெருப்பு ராசியின் குருவின் வீடான தனுசு ராசியின் பலன்களை இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. இந்த காலச்சக்கரம் அகம் சார்ந்து மனது சார்ந்து அமைதியான குணத்தை கொடுக்க இருக்கிறது. நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. 8ஆம் இடம் என்பது ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாமல் வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள் மனது சார்ந்து கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. இதை உங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களை தருவதற்கு இன்றைய தினம் வாய்ப்பை வழங்க இருக்கிறது. இதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய தினத்திற்கு மட்டுமல்லாமல் என்றைக்குமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதென்பது உங்களது இல்லறம் என்றைக்குமே நல்லறமாக திகழக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது தேவையில்லாத தொந்தரவுகளையும் அவசியமே இல்லாத செலவுகளையும் தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. இதை நீங்கள் கருத்தில் கொண்டு இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலும் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளிலும் கவனமாக இருந்து கடந்து போக வேண்டும் என்பதே இன்றைய தினத்துடைய அறிவுரையாக எடுத்துக்கொள்ளலாம். மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கலஸ்திர ஸ்தானம் என சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசியிலிருந்து இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அகம் சார்ந்து மனது சார்ந்து உடல் வலிமையோடு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மையையும் நல்ல எண்ணங்கள் மனதில் உதயமாகி சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையையும் இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. 7ஆம் இடம் என்பது திருமண ஏற்பாடுகள் கைகூடக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வீடு. அதோடு மட்டுமல்லாமல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புதுமண தம்பதியர்கள், இளம் தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளாகவும் அதற்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாகவும் அமையும். இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கிரகம் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாற்றமடைகிறார். ராசி மாற்றம். உங்கள் வீட்டிலிருந்து 2ஆம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த உங்கள் வீட்டின் அதிபதி 3ஆம் இடமாகிய சிம்ம ராசிக்கு பயணம் செய்து இன்றைய தினம் முதல் உங்களுக்கு பலன்கள் மாற்றத்தோடு தர இருக்கிறார்.
ஆமாம் அன்பர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய தினத்தின் கடமைகளை சிறப்பாக கடந்து செல்வதற்கு 3ஆம் இடத்திலிருந்து புதன் கிரகம் நன்மைகள் பல செய்ய இருக்கிறார். கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு வெற்றிகள் பலவற்றை கொடுக்கக்கூடிய வீடு தான் தனுசு ராசி. நெருப்பு ராசியான இந்த வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதி உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செல்லக்கூடிய பயணம் வெற்றி பயணமாக அமையும். அகம் சார்ந்து மனது சார்ந்து பந்தபாசமாக நடந்து கொள்ளக்கூடிய நல்ல குணத்தையும் மனம் விட்டு பேசக்கூடிய சிறந்த தன்மையும் தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் 2 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுக்கிரன் என்பவர் திருமணத்திற்கு காரகமானவர். திருமண ஏற்பாடுகளை நிறைவாக தரக்கூடிய நல்ல கிரகம். சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். தந்தை வழியில் நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பு சூரியன் கையில் இருக்கிறது. 2 கிரகங்களும் இன்றைய தினம் உங்கள் வீட்டில் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகளுக்கு நன்மைகள் தரும் விதத்தில் சுக்கிரன் செயல்படுவார். அதே போல உங்கள் தந்தை தொடர்பாக, தந்தை வழி சொத்துக்கள் தொடர்பாக நன்மைகள் பலவற்றை தருவதற்கு சூரியன் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இயக்குவார். 6ஆம் இடத்தில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, கடகம் ராசியில் பிறந்து வளர்ந்து பட்ட படிப்பு படித்து வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை தரக்கூடிய வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு வேலையை அமைத்து தருவதற்கு தயாராக இருக்கிறார். இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள், வெற்றி அடையுங்கள். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, புத்தி ஸ்தானம் என சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அகம் சார்ந்து மனது சார்ந்து உங்கள் மனதில் தன்னம்பிக்கையை விதைக்க இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய பயணத்தில் ஒரு லட்சியத்தை உறுதி கொண்டு நேர்கொண்ட பார்வையாக நீங்கள் செய்யக்கூடிய லட்சியத்தில் உறுதியை மேம்படுத்தி தர இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் வீட்டிற்கு விருந்தாளியாக வருகிறார் புதன் கிரகம். நேற்று வரை கடக ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த அவர் இன்று முதல் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களையும் இயக்க இருக்கிறார். பொதுவாக 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது, பொதுவாக உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு அந்த கிரகத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்றைய தினம் தனுசு ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான வாசக நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு, மருத்துவமனை செல்வது, கோவில்கள் செல்வது, இது போன்ற செயல்பாடுகளுக்கு நன்மை தரும் விதமாக அமைய இருக்கிறது. உங்களுக்கு தெய்வ வழிபாட்டை கொடுக்கக்கூடிய வீடு தனுசு ராசி. இன்றைய தினம் ஆன்மீகம் தொடர்பாகவும் தெய்வ நம்பிக்கை தொடர்பாகவும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக பயணங்களும் புனித யாத்திரைகளும் வெற்றிகரமாக அமைவதற்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக வேலை செய்யும் இந்த நாள். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு ராசி தனுசு ராசி. இந்த வீட்டிலிருந்து இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து சேர இருக்கிறது. மனது சார்ந்து பார்க்கும் பொழுது ஆழ்ந்த அறிவை சிறப்பாக தர இருக்கிறது. அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய தன்னடக்கமான குணநிலையும் தர இருக்கிறது. இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கிய நிலை சிறப்பாக இருக்கும். காரணம், உங்கள் வீட்டில் கேது கிரகம் செல்லக்கூடிய பயணம் நல்ல பயணம். உங்கள் வீட்டில் ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் கேது பகவான் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக தர இருக்கிறது. மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் மன உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தருகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகம் என்பவர் கடக ராசியில் இருந்து இன்றைய தினம் சிம்ம ராசிக்கு ராசி மாற்றம் அடைந்து உங்களுக்கு பலன்கள் மாற்றி தர இருக்கிறார். எந்த வகையான பலன்கள் மாறுபட போகிறது? லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானம் என சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கு ராசி மாற்றம் அடைகிறார். இந்த சிம்ம ராசியில் பயணம் செய்யக்கூடிய புதன் கிரகம் ஒரு மாதம் முழுவதுமே உங்களுக்கு விரயஸ்தானத்தின் பலன்கள் கொடுப்பதற்கு
அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தனுசு ராசி என்பது உங்களுக்கு இளைய சகோதர ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. உங்கள் வீட்டில் இருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைய சகோதர ஸ்தானம் என்பது புத்தி கூர்மையை சிறப்பாக தரக்கூடிய அமைப்பாகவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமையும். இளைய சகோதரர்கள் வழியில் உங்களது தம்பி மற்றும் தங்கையில் வழியில் அன்பையும் பாசத்தையும் சிறப்பாக இனிமையாக கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். பயணங்களை கொடுக்கக்கூடிய வீடுதான் தனுசு ராசி. அதன் ரீதியாக இன்றைய தினம் ஊர் பயணங்களும் உல்லாச பயணங்களும், பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்வதற்கான உல்லாச பயணங்கள் செல்வதற்கான மனநிலையை கொடுக்கக்கூடிய வீடுதான் தனுசு ராசி. 10ஆம் இடம் என சொல்லக்கூடிய கடக ராசியில் இருப்பவர் உங்களை இயக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். இன்றைய தினம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து நல்ல சம்பளத்தோடு கூடிய நல்ல மரியாதையும் சேர்த்து வாங்கி தரக்கூடிய நல்ல வேலை அமைந்து அதனால் உங்களது வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடிய தனுசு ராசியின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் நிறைவாக அனுபவிக்க இருக்கிறீர்கள். ஆமாம் அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய தனஸ்தானம் சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறது. அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பந்த பாசத்தையும் நிறைவாக கொடுக்க இருக்கிறது. இன்றைய தினம் என்பது பணம் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும் மனநிலையை கொடுத்து அதன் ரீதியான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய லாபகரமான நாளாக இருக்கும். அன்பர்களே, குடும்பஸ்தானம் என சொல்லும் பொழுது ஒரு குடும்பம் நிறைவாக சந்தோஷமாக பொருளாதார மேன்மையோடு சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அந்த குடும்பத்திற்கு அந்த குடும்ப தலைவரின் வழியாக வந்து நன்மை செய்யக்கூடிய குல தெய்வத்தின் அருள் என்பது நிறைவாக கிடைத்தால் மட்டுமே அந்த குடும்பம் என்பது சந்தோஷமாக வாழ முடியும். அதன் ரீதியாக இன்றைய தினம் குலதெய்வ கோயில் தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது குலதெய்வ கோயில் எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறார். அதன் காரணமாக இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவது நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டின் பலன்கள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். ஆமாம் அன்பர்களே, சந்திரன் இன்றைய தினம் உங்கள் வீட்டில் பயணம் செய்கிறார். மூலம் நட்சத்திரத்தில் சரியாக 3:24 பிறகு அதிகாலை 3:24 பிறகு மூலம் நட்சத்திரத்திலிருந்து பயணத்தை தொடர்கிறார். இந்த பயணத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் தைரியத்தை சிறப்பாக தர இருக்கிறார். மன உறுதியோடு போராடக்கூடிய தன்னம்பிக்கையும் சேர்த்து தர இருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது நீண்ட ஆயுளை தர இருக்கிறது. உடல் ரீதியான நல்ல ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தர இருக்கிறது. உறவு நிலையை மேம்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். ஆமாம் அன்பர்களே, ஜென்மஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உறவு வகையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மற்றும் மனைவி இருவருக்கும் இடையே அதிக அளவு அன்பை தர இருக்கிறார், பாசத்தை தர இருக்கிறார். காதல் போன்ற மேன்மையான உணர்வு பரிமாற்றங்களை நிகழ்த்தி தரக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அமைத்து தர இருக்கிறார். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தனுசு ராசியின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களை நோக்கி ஓடி வர இருக்கிறது. 12ஆம் இடம் என சொல்லக்கூடிய இரகசிய ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் நற்பலன்களை தர இருக்கிறார். தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணநலத்தை தர இருக்கிறார். இன்றைய தினம் திருமணம் என்ற வகையில் பார்க்கும் பொழுது 12ஆம் இடம் இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் இரகசியமான திருமணங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இரகசியமான திருமணங்கள் என்று சொல்லும் பொழுது யாருக்கும் தெரியாமல் நடக்கக்கூடிய திருமணம் என்று அர்த்தம் கிடையாது. பொதுவாக விரிவாக பல்லாயிரம் பேர்களுக்கு சொல்லி திருமணம் நடத்தாமல் சிம்பிளாக ஒரு கோவிலில் வைத்து திருமணம் நடத்துவது என்பது இரகசிய திருமணமான கணக்கில் வருகிறது. அந்த வகையான சிம்பிளான திருமணங்கள் இன்றைய தினம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதில் உருவாகக்கூடிய எண்ண அலைகள் அனைத்துமே
நீங்கள் ரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய அமைப்பாக அந்த எண்ண அலைகள் இருப்பதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது இதுவரை உங்கள் தொழிலில் இருந்து வந்த தேக்கமான நிலைகள் எல்லாம் முழுமையாக விலக இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, 12ஆம் வீடு என்பது முதலீடுகள் செய்யக்கூடிய வீடு. அந்த வகையில் உங்கள் தொழிலில் நீங்கள் அதிக அளவு முதலீடுகள் ஈடுபடுத்தி உங்கள் தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலைகளை அனைத்தையுமே விரட்டி நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் செயல்பட இருக்கிறது. கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களை நோக்கி தனுசு ராசியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டிலிருந்து 11வது வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் தைரியத்தை சிறப்பாக தர இருக்கிறார். நல்ல எண்ணங்களோடு சுய சிந்தனையும் கொடுக்க இருக்கிறார். பொதுவாக சந்திரன் லாபஸ்தானத்தில் பயணம் செய்யும் பொழுது பணவரவை நிறைவாக தருவார். இன்றைய தினம் மனது ரீதியான செயல்பாடுகளுக்கு நன்மைகள் பலவற்றை தரக்கூடிய நல்ல நாள். இந்த நாள் லாபஸ்தானம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய நாள். ஆமாம் நண்பர்களே, உங்கள் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய மனது தொடர்பான கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலக்கி விடக்கூடிய அமைப்பாகவும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. அன்பர்களே, தனுசு ராசி என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வீடு. அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய உதவியின் மூலம் வேலை வாய்ப்பை பெற்று உங்களது வாழ்க்கையின் சிறப்பான இடத்திற்கு வருவதற்கான அமைப்பாக இன்றைய தினம் நல்லபடியாக செயல்படும். மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தசமஸ்தானம் என சொல்லக்கூடிய 10ஆம் இடம் தனுசு ராசி தொழில் ஸ்தானமாக அமைகிறது. இந்த வீடு உங்களுக்கு. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அகம் சார்ந்து மனது சார்ந்து சாந்தமான குணத்தை, கோபம் எதுவும் கொள்ளாமல் பொறுமையோடு நடந்து கொள்ளக்கூடிய சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறார். அன்பாகவும் பாசமாகவும் பணிவாகவும் நடத்து கொள்ளக்கூடிய நல்ல நடத்தையும் தர இருக்கிறார் இன்றைய தினம். ஆமாம் நண்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் உங்களது மைண்டும் மனசும் சார்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு வேலை ரீதியாக அல்லது பணி ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக வெற்றிகள் பலவற்றை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்றைய தினம் என்பது வேலை பணி ரீதியான தொழில் ரீதியான செயல்பாடுகளுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு. அதன் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களது வேலை மற்றும் பணி ரீதியாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களை இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதரின் தொடர்பினால் அனைத்து பிரச்சனைகளும் தீர இருக்கிறது. பொதுவாக இன்றைய தினம் என்பது நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதார ரீதியான மேன்மையில் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.